கைஸ் இப்போ நம்ம பார்க்குறது சீட்டா பிஜி கவுன்சிலிங்க்கான சீட்டா பிஜி கேட்டகரி சீப்போட ரிவைஸ்டு ஷெட்யூலுங்க. அதாவது இது ஆக்சுவலாக 3வது ஷெட்யூல்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 ஷெட்யூல் விட்டாங்க, அதையும் இப்போ மாற்றி 3வது ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ஸோ பெருசாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம ஆல்ரெடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரையும் முடிச்சாச்சு, ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு 13ஆம் தேதி வருது ஈவினிங் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எப்போக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 18/8/2025 காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். யார் அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கினவங்க. ஸோ அடுத்தது இந்த இதிலே அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு 19ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வருது. ஸோ அவங்க எப்போக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னா 21/8/2025 காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் எஸ்சிஏடிஎஸ்சி கவுன்சிலிங், அப்புறம் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததில் பிரச்சனை இருக்கிறவங்க, ரேங்க் லிஸ்ட் வராதவங்க, இவங்க எல்லாருக்கும் 22/8/2025 அன்றைக்கி ஒரு கவுன்சிலிங் நடக்குது. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து 25/8/2025 முன்னாடி காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு, சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் மாற்றிருக்காங்க. ஸோ 2 நாள் கேப் இருந்தது, இப்போ ஒரு 4 நாள் கேப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வருதோ அவங்க 18ஆம் தேதிக்குள்ளே போய் அட்மிஷன் போட்டால் போதும். அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு 19ஆம் தேதி தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வருது. இதுதான் இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய ரிவைஸ்டு ஷெட்யூலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இந்த ஷெட்யூல் உங்களோட மெயிலே வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க.